இப்போது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து ஸ்கிப் பண்ணி விடாமல் முழுமையாக பார்த்துவிட்டு இந்த விடயத்தை ஃபேஸ்புக்கில் நீங்களும் அவதானித்தீர்களா இல்லை அது எனக்கு மட்டும்தான் நடக்கின்றதா என்பது தொடர்பாக என்னுடைய இந்த வீடியோவின் கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்துவிட்டு செல்லுங்கள். சமீப காலத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த போரின் போது யாரென்றும் தெரியாத ஒரு சில பேஜ்களில் போடப்பட்டிருக்கின்ற இஸ்ரேலுக்கு ஆதரவான போஸ்டுகள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஃபேஸ்புக் டைம்லைனில் வந்து கொண்டே இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் ஒரு நாளுக்கு 20 தொடக்கம் 25 வகையான போஸ்ட்களை நான் ஒவ்வொரு நாளும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று. உதாரணமாக கூறப்போனால் இஸ்ரேலியர்களுடைய டார்கெட் தீவிரவாதிகளுடைய அமைவிடம் என்றும் ஈரானுடைய டார்கெட் சிவிலியன்ஸ் என்றும் அதாவது பொதுமக்கள் என்றும் இஸ்ரேலை நியாயப்படுத்தி ஈரானை பிழையாக வர்ணிக்கும் இவ்வாறான போஸ்டுகள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஃபேஸ்புக் டைம்லைனில் வந்து கொண்டே இருக்கின்றது. இதில் கசப்பான விடயம் என்னவென்றால் நான் இதற்கு முதலில் இந்த போஸ்டுகள் போடுகின்ற பேஜ்கள் தொடர்பாகவோ அல்லது இவை சார்ந்த வேறு எது விடயங்களையோ நான் ஒருபோதும் ஃபேஸ்புக்கில் தேடியதும் இல்லை, தேடப் போவதும் இல்லை. அப்படி இருக்கின்ற போதுதான் வேண்டுமென்றே இந்த செய்திகளை என்னிடம் திணிப்பது போன்று இப்படியான போஸ்ட்கள் வந்து கொண்டிருக்கின்றது. உண்மையான விடயம் என்னவென்றால் நான் ஃபாலோ செய்திருக்கும் பேஜ்களில் இருந்து ஈரானுக்கு ஆதரவாகவோ அல்லது அங்கே உண்மையாக என்ன நடக்கின்றது என்பது தொடர்பாகவோ போடப்படுகின்ற போஸ்ட்கள் என்னை வந்து சேர்வதில் மிகவும் தாமதமாக இருக்கின்றது அல்லது வந்து சேருகின்றது இல்லை என்று கூற முடியும். இப்படியான கீழ்த்தரமான செய்தி திணிப்பு நடவடிக்கைகள் மூலமாக மிஸ்டர் ஃபேஸ்புக் இந்த உலகுக்கு என்ன சொல்ல விரும்புகின்றார்? ஈரான் ஒரு தீவிரவாத இயக்கங்களை கொண்டு நாடு என்றும் அதனை எதிர்த்து தாக்குதல் செய்து பொது மக்களையும் குழந்தைகளையும் கொன்று குவித்துக் கொண்டிருக்கும் இஸ்ரேல் ராணுவம் உலகுக்கு வந்து அமைதிப்படை என்றும் தெரியப்படுத்த விரும்புகிறாரா? உண்மையில் அங்கே என்ன நடக்கின்றது என்பது தொடர்பான உண்மையான செய்திகளை உடனுக்குடன் என்னுடைய ஹசன் கேலரி எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலிலூடாக உடனுக்குடன் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். உண்மையான தகவல்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள். அதோடு இந்த விடயத்தை நான் மட்டும்தான் அவதானித்தேனா அல்லது நீங்களும் அவதானித்தீர்களா என்பதை மறக்காமல் என்னுடைய இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திவிட்டு செல்லுங்கள்.